வேதத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம். ஏசாயா 7வது அதிகாரத்தின் 6-7 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 7வது அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்கள். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், இந்த 2 புகைக்கிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யூதாவுக்கு விரோதமாய் சீரிய ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் சேர்ந்து படையெடுத்து வருகிறார்கள். எதற்காக? எருசலேமை பிடிக்கும்படியாக. 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, 1 கடைசியிலே, அவர்களால் அதை பிடிக்க கூடாமற் போயிட்டு. பிடிக்க முடியல. ஆனா என்ன ஆயிட்டு அப்படின்னா, அவர்கள் ஆலோசனை பண்ணுகிறார்கள், எப்படியாவது இதை பிடித்து நாம் பங்கிட்டு கொள்ள வேண்டும் என்று. இங்க யூதாவின் ராஜாவுக்கு என்ன கேள்விப்படுகிறான்? அவன் எப்ராயிமோடு சேர்ந்து இருக்கிறான், இஸ்ரவேலரோடு சேர்ந்து இருக்கிறான், ஐக்கியமாய் இருக்கிறார்கள். சீரியர் எப்ராயிமரை, 2வது வசனம், சீரியர் எப்ராயிமரை சார்ந்திருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காட்டினால் அசைகிறது போல அசைந்தது. இன்னும் சத்துருவால பிடிக்க முடியல. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சில இதை சொல்லிவிட்டு இன்றைய செய்திக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். இன்னும் பிடிக்க முடியல, இன்னும் பிடிக்கல. ஆனா சில காரியங்கள் கேள்விப்பட்டு யூதாவின் ராஜாவுடைய இருதயம் அப்படி அசைய ஆரம்பிக்குது. அதை இன்னும் சொல்லணும்னா துவள ஆரம்பிக்கிறது, பயப்பட ஆரம்பிக்கிறது. நம் பல காரியங்களை நினைச்சு இன்னைக்கு பயப்படுகிறோம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த காரியம் இன்னும் நம்மை பிடிக்கவில்லை, பிடிக்க முடியல. சத்துருவனுடைய தந்திரத்துல ஒண்ணு என்ன தெரியுமா? நம்மளை பிடிக்க முடியலன்னு தெரிஞ்சதும் அவன் செய்கிற அடுத்த காரியம் நம்ம எப்படியாவது பயமுறுத்த பார்ப்பான், பயமுறுத்த பார்ப்பான். இஸ்ரவேலர், எப்ராயிமர், சீரியர் எல்லாம் சேர்ந்துட்டாங்கப்பா, இனி அவ்வளவுதான். சீரியர் தனியா வந்தா கூட பிரச்சனை இல்லை. ஒரு காலத்துல யூதா, இஸ்ரவேல் எல்லாம் சேர்ந்து இருந்தவங்க ஒரு கட்டத்தில் 2ஆக பிரிக்கப்படுகிறது. இப்பொழுது இஸ்ரவேலர், சீரியர் எல்லாம் சேர்ந்து யூதாவுக்கு அகைன்ஸ்டா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பிடிக்க முடியல, பிடிக்க முடியாது. ஏன் பிடிக்க முடியாது? ஏன் எருசலேமை பிடிக்க முடியவில்லை? காரணம் ஒன்றுதான், அவர் பறந்து காக்கிற பட்சிகளை போல எருசலேமின் மேல் ஆதரவாய் இருக்கிறார். எனவே சத்ரு என்ன செய்கிறான்? எப்படியாவது அவனை பயமுறுத்தணும். எதிராய் திட்டங்களை போடுகிறான், எதிரான ஆலோசனை போடுகிறான். இதையெல்லாம் அறிய வந்ததும் தாவீதின் குடும்பத்துக்கு பயம் வர ஆரம்பிச்சிட்டு, நாம் உண்மையா பார்த்தா இன்னைக்கு பயப்படுகிற அநேகருடைய வாழ்க்கையை பார்த்தா அவர்கள் பாதுகாப்பா தான் இருக்கிறாங்க. ஆனாலும் பாதுகாப்பான சூழலில் பயந்து கொண்டிருக்கிற அனுபவம் இல்ல. அதாவது பாதிக்கப்பட்டவர்களை விட பாதுகாப்பா இருக்கிற அநேகர் தான் இன்னைக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க. சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு இல்ல, அதன் அர்த்தம் எங்களுக்கு இனி எப்போ வருமோ. என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த 1வது வசனத்தின் கடைசி வார்த்தை, அவர்களால் அதை பிடிக்க கூடாமற் போயிற்று. ஏன் பிடிக்க முடியவில்லை? இதை மட்டும் நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். என்ன நம்பிக்கை தெரியுமா? அவர் ஆதரவாக இருக்கிறார். அவ்வளவுதான். யார் என்ன திட்டங்களை போட்டாலும் சரி, யார் எதிராக என்ன பேசினாலும் சரி, என்ன பிளான் பண்ணாலும் சரி, அவர் ஆதரவாய் இருக்க மட்டும் என் தலையில இருக்கிற ஒரு முடி கூட அவர் பெர்மிஷன் இல்லாம கீழே விழாது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென்.
ஆண்டவர் இங்க தீர்க்கதரிசியை உடனே பாருங்க, நம்முடைய இருதயம் பயப்படுதுன்னு தெரிஞ்சிட்டுனா அவர் தீர்க்கதரிசியை கூப்பிடுறார், ஏசாயாவை கூப்பிடுறார். ஏசாயாவுக்கு ஆண்டவரே இந்த ராஜா பயப்படுறார், ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தையை தாங்கன்னு ஏசாயா கேட்டு வாங்கி கொடுக்கல. கர்த்தர் ஏசாயாவை தட்டி எழுப்பி, என் புள்ள பயப்படுறான், போய் அவன்கிட்ட பேசுன்னு சொல்றார். இயேசுவின் நாமத்துல சொல்றேன். நீங்க பாருங்க அந்த வசனத்தை வாசிங்க, 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை, 2 கடைசியும் 3ஐயும் சேர்த்து வாசிங்க. அவன் இருதயம் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, இருதயத்துல தான் முதல்ல அந்த பயம் வர ஆரம்பிக்கும். இருதயம் அப்படி கொஞ்சம் நடுங்க ஆரம்பிக்கும், அசைய ஆரம்பிக்கும். அசைஞ்சு 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 அடுத்து அப்படியே தளர ஆரம்பிக்கும். இருதய ஹார்ட் வீக் ஆயிட்டுனா அந்த பர்சன் வீக் ஆயிடுவான். எனவேதான் சங்கீதக்காரன் 71 சொல்லுகிற, நீர் என் இருதயத்தின் கண்மலையாயிரும். அப்போ அதுன்னு அர்த்தம் என்ன? நீங்க என் இருதயத்தின் கண்மலையா இருந்துட்டீங்கன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது ஆண்டவரே. நீங்க என் இருதயத்தின் கண்மலையா இருந்துட்டீங்கன்னா ஹார்ட் ஸ்ட்ராங் ஆயிரும். ஏன்னா நிறைய காரியங்கள்னால நான் சோர்ந்து போயிட்டேன், நாள்தோறும் வாதிக்கப்படுகிறேன், நான் நாள்தோறும் தண்டிக்கப்படுறேன் ஆண்டவரே. இதெல்லாம் பார்த்து நான் சோர்ந்து தளர்ந்து கரைந்து போயிடுவேன். அதனால என் இருதயத்தின் கண்மலையாயிரும் ஆண்டவரேன்னு சொல்லி 71 ஆசாப் 73 ஆசாப் சொல்லுகிறார். அப்போ இங்கே ஒரு செய்தி, இப்ராஹிமரை சீரியல் சார்ந்து இருக்கிறாங்க, உனக்கு விரோதமாய் துராலோசனை பண்றாங்க, திட்டம் போடுறாங்க, உன்னுடைய பட்டணத்தை பிடித்து பங்கிட்டுக் கொள்ள விரும்புறாங்க என்கிற செய்திகள் எல்லாம் வந்ததும் இவன் இருதயம் அசைய ஆரம்பிச்சிட்டு. இவன் இருதயம் கொஞ்சம் அசைஞ்சாலே அவருக்கு தெரியும். ஆமென். அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். அதாவது என் இருதயம் பயப்பட ஆரம்பிக்கும் போது நான் பயப்படுகிறேன் என்பதை நான் அறிவதற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறார். ஏசாயாவை கூப்பிடுறார், ஏசாயா நீ போ, உன் பையனை கூட்டிட்டு போய் அவனுக்கு எதிர்கொண்டு அவன்கிட்ட பேசு. என்ன பேசு? 4வது வசனம். நீ அவனை நோக்கி சீரியர் எப்பிராயீமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக துராலோசனை பண்ணி நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாலின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று அவர்கள் சொன்னது நிமித்தம் நீ பயப்படாத, உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஆலோசனை நிலை நிற்பது இல்லை, அதன்படி சம்பவிப்பது இல்லைன்னு நீ போய் அவனுக்கு சொல்லு. ஏசாயா கேட்கல, ஆண்டவரே அப்ப நாளைக்கு மீட்டிங் இருக்கு ஆண்டவரே, நிறைய பேர் கண்ணீரோடு இருப்பாங்க, நிறைய பேர் கவலையோடு இருப்பாங்க, நிறைய பேர் வியாதியோடு இருப்பாங்க, நிறைய பேர் பயத்தோடு இருப்பாங்க, அவங்களுக்கு நான் என்ன கொடுக்கணும், என்ன வார்த்தையை கொடுக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஏசாயா கேட்டு வாங்கல. இங்க யூதாவின் ராஜாவின் இருதயம் அசைஞ்சதும் என் தகப்பன் என் தேவன் ஏசாயாவை கூப்பிட்டு சொல்லுகிறார். எதற்காக நான் இந்த வார்த்தையை திரும்ப சொல்றேன் தெரியுமா? ஆமா, இன்னைக்கு பாஸ்டர் பேசின வார்த்தை, இன்னைக்கு அவங்க பேசின வார்த்தை ஒரு நாள் ஒரு செகண்ட் நினைக்காதீங்க. அவர் பேசலனா ஒரு வார்த்தை வெளிப்படாது. நீங்க எங்க இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா உங்க இருதயம் அசைஞ்சதும் உங்களுக்கு ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தருகிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். கைகளை உயர்த்தி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இது ஏசாயாவின் தியாகம் அல்ல, பரலோக தேவனின் பாசம். ஆமென். பாசம். அவருக்கு மாத்திரமே மகிமை, அவருக்கு மாத்திரமே மகிமை, அவருக்கு மாத்திரமே மகிமை. கொஞ்சம் அசைஞ்சதும் யூதாவின் ராஜாவின் இருதயம் அசைஞ்சது ஏசாயாவுக்கு எப்படிங்க தெரியும்? நான் அதை இப்படி சொல்ல விரும்புறேன், அவருடைய தாவீதின் குடும்பம், அவருடைய பிள்ளை, அவனுடைய இருதயம் அசைஞ்சதும் அங்க அசைய ஆரம்பிச்சிட்டு, அங்க அசைஞ்சதும் ஊழியக்காரனை இருக்க விடல, விட மாட்டார், விட மாட்டார். Thank you Lord. அப்படியே ஒரு நிமிஷம் ஆண்டவர் சமத்துல
நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. அநேக காரியங்களால, சத்துருவின் சதி திட்டத்தாலையும் ஆலோசனையினாலையும் உனக்குரியதை எப்படியாவது பறித்துக் கொள்வேன் என்கிற அந்த துடிப்போடு அவன் செயல்படுகிற காரியங்கள் நிமித்தம் உன் இருதயம் அசைகிறது. ஆமென். அசைஞ்சதுனால கர்த்தர் வார்த்தையை பேசு. இன்றைய வார்த்தை யாருக்கு தெரியுமா? எதிரியின் திட்டங்களை நிமித்தம், அவனுடைய யோசனைகள் நிமித்தம், அவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் கலங்கி போய் ஆமென் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு தான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை. என்னை பலப்படுத்தினார் ஆண்டவர், நிறைய காரியங்களை கற்றுத்தந்தார். எனவே இன்றைய இதை ஒரு செய்தியாக நான் எடுக்கவில்லை. என்னோடு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் எழுத வைத்தார். எழுதினதை எல்லாம் இன்னைக்கு உங்க மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இருதயம் அசைஞ்சதும் அங்க அசைய ஆரம்பிச்சிட்டு, இப்படி ஒரு தேவன் நமக்கு இருக்க நாம எங்க கலங்கணும்? இப்படி ஒரு தகப்பன் எனக்கு இருக்க, ஓ ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை, இருதய அசைய ஆரம்பிச்சதை நீங்க எழுந்திருந்தீங்க ஆண்டவரே. எனக்கான வார்த்தையை உடனே உடைய தாசரை கொண்டு, உடைய ஊழியரை கொண்டு நீங்க பேசுறீங்க அப்பா. ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, ஆமென். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஹல்லேலூயா. இருதயம் அசைந்ததும் கர்த்தர் ஏசாயாவிட்ட சொல்றாரு, நீ அவனுக்கு எதிர்கொண்டு போ. 3வது வசனம், அந்த கடைசி மட்டும் போ, ஆகாஷ் எங்க இருக்கிறானோ அங்க வரப்போ. நல்ல கவனிங்க, நாகமானுக்கு ஒரு தேவை வந்த போது நாகமான எலியாவினிடத்துல போகும்படி வைக்கிறார், எலிசாவினிடத்துல போகும்படி வைக்கிறார். இல்ல, நாகமன் பெரிய தளபதி, சீரிய படையின் தளபதி. அவனுக்கு ஒரு தேவை வந்தபோது அவனை இருக்கிற இடத்துல இருந்து புறப்பட்டு, நீ எலிசா எங்க இருக்கிறாரோ அங்க போக வைக்கிறார். ஆனா அவரை ஆராதிக்கிற அந்த சாரிபாத்தின் விதவை, அவளுக்கு ஒரு தேவை வந்தபோது அவளை நடக்க விடல,
எலியாவை அவளிடத்துல கொண்டு போகிறார். ஆமென். பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபை, விசேஷித்த மேன்மையை வைத்திருக்கிறார். அது நீ எதுவுமே சாரிபாத்தின் விதவைட்ட என்ன இருக்கு? சொத்துன்னு சொல்ல என்ன சார்ந்து கொள்ள புருஷன் இல்லை, சொத்துன்னு சொல்ல ஒண்ணும் இல்ல, இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். என்ன? கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு. ஆனா நீ ஆராதிக்கிறது ஜீவனுள்ள தேவனை, உன்னை அவர் விசேஷமா தான் பார்ப்பார். சீரிய தளபதி நாகமானுக்கு எல்லாம் இருக்கு, குதிரை இருக்கு, ரதம் இருக்கு, பணம் இருக்கு. ஆனா நாகமான உனக்கு தேவை சந்திக்கப்படணும்னா நீ எலிசா இருக்கிற இடத்துக்கு நீ போகணும், வரணும். ஆனா சாரிபாத்தில் இருக்கிற ஸ்திரீக்கு தேவை சந்திக்கப்பட அவளை அலைய விடல, எலியாவை தட்டி எழுப்புறாரு. எலியா போகணும்னா தண்ணீரை வற்ற வைக்கணும், காகத்தை நிறுத்தணும். எலியாவுக்கு மற்ற வாசல்களை அடைக்கிறார், எலியாவை பிரயாணம் பண்ண வைக்கிறார், புறப்பட வைக்கிறார், அவள் இருந்த இடம் வரைக்கும் கொண்டு போகிறார். நீ யாரும் இல்லை, எனக்கு எதுவும் இல்லை, நான் ஒண்ணுமே கிடையாது, வேஸ்ட், நான் குப்பைன்னு நினைச்சு இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறாயோ? எல்லாம் இருக்கிறவனை விட நீ அவரை ஆராதிக்கிறது உண்மையானா இயேசுவின் நாமத்திலே உனக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். உன்னை அலைந்து திரிய அவர் விடமாட்டார், அலைந்து திரிய விடமாட்டார். ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் எலியாவே, ஏசாயாவே, ஆண்டவர் நான் பெரிய தீர்க்கதரிசி, ஆண்டவர் அவரை வர சொன்னோம். அவன் இருதயம் அசைகிறதுப்பா, என் பிள்ளை நடுங்குறான், என் பிள்ளை சில காரியங்களை கேட்டு சில காரியங்கள் நிமித்தம் அவன் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளாயிட்டான், அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அதனால அவனை நான் நடந்து வாங்கிட்ட, நான் வர விட மாட்டேன், நீ நடந்து அவன் கிட்ட போ. ஹalleluya. Thank you Lord. நன்றி அப்பா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்வில் ஏசையா. எப்படி ஒரு இருதயம் கொஞ்சம் அசைய ஆரம்பிச்சாலே அவருக்கு தெரியும். நான் செய்து கொள்ளே போல, ஆனா இந்த வார்த்தைகள் நிமித்தம் என் உள்ளம் நன்றியால் நிரப்புகிறது. எத்தனை முறை நம்மோடு பேசிட்டே இருக்கிறார், பயந்துட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்து பேசுறது போல பேச காரணம் என்ன தெரியுமா? காரணம் ஒண்ணுதான், நான் உனக்கு ஆதரவா இருக்கிறேன். Thank you Lord. ரபலர் அப்படியே ஆராதிக்கணுங்கிற ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல. எல்லாரும் வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. ரேமச்சனரோ நீர் போதும் என் வாழ்வு, என் ஏசையா என் வாழ்விலே. ரிபலரண்டரலரகபரா என் வாழ்விலே. ஜீசஸ் நீர் போதும் என் வாழ்விலே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். அவங்க சொன்னது நிமித்தம். இன்னைக்கு நிறைய காரியங்களுக்கு குறித்து நம்ம பயப்படுறது அநேகர் சொன்னது நிமித்தமாக. ஆண்டவர், நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். அவங்க சொன்னது நிமித்தம், அவங்க உன் மேல இருக்கிற கோபத்து நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். 7வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆலோசனை நிலை நிற்பது இல்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. ஏன் ஆண்டவரே? அவங்க என்னை விட பலவான்களா இருக்கிறாங்க ஆண்டவரே, நிறைய திட்டம் போடுறாங்க. ஆண்டவர் சொல்ல அது நடக்காது.
Jesus. அதன்படி சம்பவிக்காது. ஏன் நடக்காது? ஏன் சம்பவிக்காது? 14வது அதிகாரத்தின் 24வது வசனம். ஏசாயா 14:24. நான் நினைத்திருக்கிறபடியே நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைய வார்த்தை கேளுங்கள். எதிரியானவன், சத்துருவானவன் பல திட்டங்களை போடுகிறான், உண்மை. ஆனா இன்று கத்து தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவன் நினைத்திருக்கிறபடி அல்ல, அவர் நினைத்திருக்கிறபடிதான். ஆமென், ஆமென். அவன் நினைத்திருக்கிறபடி அல்ல, அவர் நினைத்திருக்கிறபடிதான் நடக்கும். ஆமென். சத்துருவானவன் எப்போ திட்டம் போடுறான்? இங்கே ஆமென், ஆமோஸே உனக்கு விரோதமாய், ஆகாஷே உனக்கு விரோதமாய் போடப்பட்ட திட்டம் எப்பொழுது போடப்பட்டது தெரியுமா? உன்னை பிடிக்க வந்தாங்க, பிடிக்க முடியலன்னு தெரிஞ்சதும் அவங்க திட்டம் போடுறாங்க, பிளான் பண்றாங்க எப்படி பிடிக்கலாம். அதன் அர்த்தம் என்ன? உனக்கு விரோதமாய் உன் சத்துரு இன்னைக்கு திட்டம் போடுறான் ஆகாஷே, ஆனா உனக்கான திட்டத்தை நீ உருவாறதுக்கு முன்னாடியே போட்டுட்ட. ஹalleluya, ராகபா சந்தரா. உன்னை வீழ்த்து வைக்கிற திட்டத்தை சத்துரு இன்னைக்கு போடலாம், ஆனா உன்னை வாழ வைக்கிற திட்டத்தை நான் அன்னைக்கே போட்டுட்டேன். ஆமென், ஹalleluya, ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். ராபா சந்தரா. யாருக்கு விரோதமா சத்துரு திட்டம் போடுவான் தெரியுமா? யார் மேல தேவ திட்டம் பெரிதா இருக்கிறதோ அவங்களுக்கு அகைன்ஸ்டா. உனக்கு விரோதமாய் சதி திட்டம் போடப்படுகிறதா, துராலோசனை போடப்படுகிறதா, சத்துருக்கள் ஒண்ணு கூடுறாங்களா? புரிஞ்சுக்கோ, உண்மையில இருக்கிற தேவ திட்டம் பெரியது. ஆமென். 10 சகோதரர்கள் ஒன்று கூடி யோசேப்புக்கு விரோதமா எழும்ப காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அவன் கண்ட சொப்பனம். அவன் மட்டும் அந்த 2 சொப்பனத்தை சொல்லாம இருந்திருந்தான், அது நடந்திருக்காது. அது நடக்காம இருந்திருந்தா அந்த சொப்பனம் நிறைவேறி இருக்காது. உங்க கூட வேலை பார்க்கிற எல்லாரும் உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறாங்களா? உங்க குடும்பத்தில் எல்லாரும் உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறாங்களா? உங்களை தவிர்த்து நிறைய காரியம் டிஸ்கஸ் பண்றாங்களா? அதன் அர்த்தம் நீங்க பிரயோஜனமற்றவர்கள் என்று அல்ல, உங்க மேல தேவ திட்டம் பெரிய இருக்கிறது என்று அர்த்தம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் இங்கே சொல்றார், அந்த ஆலோசனை நிமித்தம் நீ பயப்படாத என்றார். அதன் அர்த்தம் என்ன? என் சத்துருவை அவர் அறிவார், அவன் எனக்கு விரோதமாய் போடுற திட்டத்தையும் அவர் அறிவார். ஆமென், ஆமென். என் சத்துருவையும் அவர் அறிவார், எனக்கு விரோதமாய் போடப்படுகிற திட்டத்தையும் அவர் அறிவார். அதெல்லாம் அறிந்து சொல்றாரு, நீ பயப்படாத, அது நடக்காது. சில நேரத்தில் திட்டம் போட விடுவாருங்க, செயல்படுத்த விட மாட்டார். திட்டம் போட விடுவார். சங்கீதம் 57 தாவீது சொல்றார், எனக்கு விரோதமாய் குழிய வெட்டுனாங்க, குழிய வெட்ட விடுவார். ஆனால் தாவீது உள்ள விழ வேண்டுமா வேண்டாமா என்பது தீர்மானிப்பது விரோதமாய் குழி வெட்டின சத்துரு அல்ல, தாவீதுக்கு ஒத்தாசை பண்ணுகிற கர்த்தர். ஆண்டவரே குழி வெட்டுறாங்க, ஆண்டவரே குழியை சில நேரத்தில் வெட்ட விடுவார். ஆனா அது அவனுக்கான குழி என்பது வெட்டின பிறகுதான் தெரியும். அதைதான் 57 தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 57வது சங்கீதத்துல 6வது வசனம், என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று, எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். அதன் அர்த்தம் குழி வெட்டி முடிக்கிறது வரைக்கும் தாவீதுக்கு பயம் இருந்துட்டு இருக்கும்ல, நெஞ்சு அடிச்சிட்டு இருக்கும். வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது அவனுக்கான குழி. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் மேல தேவ திட்டம் இல்லைன்னா இந்த சீரியன் வந்து என்னைக்கும் உன்னை பிடிச்சிருப்பான். ஆமென்.
இன்னைக்கும் உன்னை பிடிக்க முடியலைன்னா உன்னை புரிந்து கொள்ளுங்கள், உங்க மேல தேவ திட்டம் இருக்கிறது. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் நினைத்திருக்கிறபடி நடக்காதுப்பா, நான் நினைத்திருக்கிறபடி நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை குறித்த சத்துருவின் திட்டமும் தேவ திட்டமும் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப என்னை குறித்து தேவ திட்டம் எப்பொழுது போடப்பட்டது? நான் பிறக்கும் முன்னமே போடப்பட்டது. என்னை குறித்த சத்துருவின் திட்டம் எப்பொழுது போடப்படுகிறது? என் பிறப்பை அறிந்து, அல்லது என்னுடைய ஒவ்வொரு சூழலில் அவன் ஒவ்வொரு திட்டம் போடுகிறான், ஒவ்வொரு திட்டம் போடுகிறான், அதற்காக ஆலோசனை பண்றான். அது துராலோசனை, அது சதி திட்டங்கள், அவைகள் எல்லாம் அந்த சூழ்நிலைக்கு தக்கார் போல் அவன் திட்டம் போடுகிறான். ஆனால் என்னை குறித்த தேவ திட்டம் என்பது சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் போடப்படுகிற திட்டம் அல்ல. நான் பிறப்பதற்கு முன்னமே கோரேசை குறித்து சொல்லுகிறார். அவன் அப்படி ஒருவன் உருவாவதற்கு முன்னமே, அப்படி ஒருவன் ராஜாவாக வருவதற்கு முன்னமே கோரேசை குறித்து எழுதி வச்சிட்டார். இப்படிதான் செய்வான், இதை செய்வான், எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். அவர் சொல்ல ஆகும். அப்படியே கோரேஸ் வந்தான், அதே போல செய்தான். தாவீதை குறித்து என்ன சொன்னாரோ அப்படியே தாவீது மாறுகிறான். யார் யாரை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார், அதுதான் அவர்களுக்காக போடப்பட்ட திட்டம். அந்த திட்டம் என்பது சூழ்நிலை கேட்டார் போல் போடப்பட்டது அல்ல. நம்மை ஜெனிப்பிப்பதற்கு முன்னமே, நாம் தாயின் வயிற்றில் கருவாய் தோன்றுவதற்கு முன்னமே அவர் அந்த திட்டத்தை போட்டுட்டார். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவருடைய புஸ்தகத்தில் என்னுடைய பெயர், என்னுடைய அவயவங்களை எழுதின கூட்டத்தில், அவைகள் எப்பொழுது உருவாகும் என்று எழுதின பேஜில், பக்கத்தில் என்னுடைய வாழ்க்கை குறித்த தேவ திட்டமும் எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுது எந்த சூழலில் நிறைவேறும் என்றும் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நிலையற்ற சிங்காசனத்தில் இருக்கிற பிலாத்துவே எழுதினதுதான் என்று சொல்லும் போது, நிலையான சிங்காசனத்தில் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை குறித்து, உங்களை குறித்து என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அதுதான் நிறைவேறுமே தவிர நமக்கு விரோதமாய் சத்துரு போடுகிற திட்டங்கள் ஒருபோது நிறைவேறாது. ஆமென் சொல்லுங்க. இந்த நிச்சயம் நமக்குள்ள பல நேரங்களிலே உறுதி இல்லைன்னா, பல காரியங்களை நாம் கேட்டும் அறிந்து நமக்குள்ள இந்த ஆகாசுடைய இருதயம் போல அசைய ஆரம்பிப்போம். நம்மை குறித்த தேவ திட்டம். ஏன் சத்துரு இவ்வளவு சிலருக்கு சில வாழ்க்கையில பிரச்சனைன்னா சாதாரண பிரச்சனை கிடையாது. அவங்க சொல்ற காரியங்கள்ல, கடந்த நாள்ல ஒரு சகோதரர் வீட்டுக்கு ஜெபிக்க கூப்பிட்டு இருந்தாங்க, போயிருந்தேன். அவங்க சொல்ற பிரச்சனை எல்லாம் பார்த்தா 1-2 பிரச்சனை கிடையாது, 1 மாசம் 2 மாசம் பிரச்சனை கிடையாது. அவங்க சொல்ற ஒவ்வொரு பிரச்சனையும் இத்தனை வருஷம். ஆமே, அது நடுவில் கர்த்தர் வாழ வைக்கிறார். அதுதான் ஆச்சரியம். அப்போ இன்னும் சீரியனுக்கு ஏன் எருசலேமை பிடிக்க முடியலன்னா, எருசலேமை குறித்து, ஆமென், ஆகாசை, உன்னை குறித்து, உன் ஜனத்தை குறித்து எனக்கு ஒரு திட்டம் இருக்குப்பா. அந்த திட்டம் நிறைவேற தடையா சத்துரு எழும்புவான். சத்துருவை சில நேரத்தில் எழும்ப விடுவார். தாவீதுக்கு விரோதமாய் சவுல் ஒரு நாள் அல்ல ஈட்டி எறிந்தது, ஒவ்வொரு நாளும். ஆனா சவுல் நினைச்சது நடக்கல, கர்த்தர் நினைத்தது தான் நடந்தது. ஆண்டவர் நினைத்தது தான் என் வாழ்க்கையில நடக்கும் என்பதை நான் எப்படி உறுதிப்படுத்த? எனக்காக அனுப்பப்பட்ட வார்த்தையும் என் மேல வைக்கப்பட்ட அபிஷேகமும் அதற்கு சாட்சி. அதுதான் அடையாளம். நீ பயப்படாத, அவன் என்ன நினைக்கட்டும், அது நடக்காது. அவன் என்ன நினைக்கவே உடல இல்லை, அவன் நினைக்கட்டும், நடக்காது. அதன்படி சம்பவிக்கவே செய்யாது. ஆனால் நான் நினைத்திருக்கிறது நடக்கும், நான் நிர்ணயித்தது நிலைக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் வெளியே கூட்டிட்டு வரார். யாத்திராகமம் 14வது அதிகாரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் பைபிள் எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துட்டு வந்ததும் பார்வோனுக்கு முடியல.
இத்தனை காலம் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தவன் இப்பொழுது தன் ஜனத்தை தன் சேனையோடு பேசுகிற வார்த்தையை கேளுங்கள். என்ன பேசுகிறான்? 5வது வசனம் 14:5. ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு, நாம் இந்த வார்த்தைக்கு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் சகல ஜனங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிக சகல ரதங்கள் எல்லாவற்றையும் அதிபதிகளான வீரரை கூட்டிக் கொண்டு போனான். அப்ப இங்கே பார்வோனுடைய திட்டம் என்ன? ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் பிசாசானவன் எப்படி செயல்படுவான் என்றால், அவனுக்கு இசைந்து போகிற நபர்களை கையில் எடுத்து செயல்படுவான். அது அதிகாரத்தில் இருக்கிறவங்களானாலும் சரி, நமக்கு அடுத்து இருக்கிறவர்களானாலும் சரி. அவன் யார் அவனுக்கு இடம் கொடுக்கிறாங்களோ அவங்கள தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பயன்படுத்துவான். இங்கே பார்வோன் மூலமாய் பிசாசன் செயல்படுகிறான். பழைய சம்பவங்களை எடுத்து சொல்லும் போது நம்ம ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும். நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனையோடு. அப்ப நல்ல கவனமா கேளுங்க. இங்கே பார்வோனுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, சத்துருவின் எண்ணம் என்னன்னா, இஸ்ரவேலர் எப்பவுமே அடிமையா தான் இருக்கணும். அவன் ஒரு நாளும் சுதந்திரவாளி ஆயிடக்கூடாது. அதுதான் இங்க பிரச்சனை. இவங்களால ஏன் தாங்க முடியல? இவ்வளவு அடிபட்டாச்சு, தலைப்பிள்ளையும் இழந்தாச்சு, இவ்வளவு வேதனை மத்தியிலும் அவன் இன்னும் மூர்க்கம் கொள்ள காரணம் என்ன? காரணம் ஒண்ணு, இவனை வேலைக்காரன் அவன் பார்த்துட்டான். பார்வோன் இஸ்ரவேல வேலைக்காரனா, இவன் வேலைக்காரனா இருந்தவன் சுதந்திரவாளியா மாற போறானா, அது அவனால தாங்க முடியல. இவன் கடைசி வரை இப்படிதான் இருக்கணும், கடைசி வரை இப்படிதான் இருக்கணும். இதுதான் அவனுடைய திட்டம். அதுதான் பிசாசின் திட்டம். அதுதான், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ஆனா நீ அடிமையா இரு. எகிப்தில் அவங்களுக்கு சாப்பாடு இல்லையா? சாப்பாடு இருந்துச்சு, ஆனா நீ அடிமையா இருந்து சாப்பிடணும். அதை பார்த்து அவன் ரசிக்கிறான். தேவ திட்டம் என்ன? ஆண்டவர் என்ன சொன்னார்? உபாகம் 32:9, அவன் நீ என்னுடைய சுதந்திர வீதம், நீ என்னுடைய சுதந்திர வீதம், நீ என் பங்கு, you are my portion. அப்ப தேவ திட்டம் என்ன? இவன் சுதந்திரவாளியா இருக்கணும். நான் கொடுக்கிற தேசத்தை இவன் சுதந்திரிக்கணும். நான் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை இவன் அனுபவிக்கணும். இதுதான் தேவ திட்டம். சாத்தானின் திட்டம் என்ன? பார்வோனின் திட்டம் என்ன? இவன் அடிமையா இருக்கணும். அப்போ இப்ப ரெண்டு, என்னை குறித்த தேவ திட்டம், என்னை குறித்த பிசாசின் திட்டம், இது நடுவில் நான். அப்போ இந்த ரெண்டு திட்டங்களும் என்னை வந்து நெருக்கும். ஆனால் எது ஜெயிக்கும் தெரியுமா? யார் பெரியவரோ அவங்க ஜெயிப்பாங்க. ஆமென். இப்ப பார்வோன் புறப்பட்டு வரும்போது, எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார் 14வது வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன் யுத்தம் பண்ணுவார்? உன்னை குறித்த திட்டம் என்பது நீ எழுதினதல்ல, உன்னை குறித்த திட்டம் என்பது நான் எழுதினது. நான் இந்த வார்த்தை சொல்லும் போது இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன். நான் நினைக்கிற காரியங்களின்படி நடக்க தேவன் எனக்கு யுத்தம் செய்வார் கேட்ட தெரியாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், என்னை குறித்து அவர் எழுதி இருக்கிற காரியம், என்னை குறித்து அவர் போட்ட திட்டங்களை நிறைவேற்ற எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதா. இப்ப +2 முடிச்சாச்சு. பிள்ளைகளுடைய அட்மிஷனுக்காக பெற்றோர் விசேஷமாய் தகப்பன்மார்ல அங்கங்கே போவாங்க. தகப்பன் மனதுல ஒண்ணு நினைச்சிருப்பாரு, என் பிள்ளை எது படிக்க வைக்கணும்னு. அதுக்காக என்ன செய்யணும், அதை அவங்களுடைய மேக்சிமம் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ண தப்பா? தகப்பன்னா அப்படிதான் செய்யணும், அப்படி செய்யலைன்னா தான் தப்பு இல்ல. மேக்சிமம் ட்ரை பண்ணுவாங்க. எப்படி? அதுல சில தடைகளை பார்ப்பார்கள், சில தங்கள் திராணிக்கு மிஞ்சின காரியங்கள் அதுல இருக்கும். ஈஸியா விட்டுற மாட்டாங்க. எவ்வளவு மேக்சிமம் ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி அந்த பிள்ளைக்கு எப்படியாவது சீட் வாங்கி கொடுத்துடணும். ஏன்னா இது சின்ன வயசுல இருந்து அந்த பிள்ளையை குறித்து அவங்க நினைச்ச காரியமா இருக்கலாம். சின்ன வயசுல இருந்து பிறக்கும் போது என் பிள்ளை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும். அப்ப அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க பிரயாசப்படுவாங்க.
ஆண்டவர் சொல்ற, பொல்லாதவர்களாக நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு இப்படி செய்யும் போது நீ உருவாறதுக்கு முன்னாடி உன்னை குறித்து நான் திட்டம் வைத்திருக்கிறேன். அதுக்கு விரோதமா ஒருத்தன் வந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். பார்வோன் ரதத்தை பூட்டி கொண்டு வருகிறான். அதை இப்படி சொல்ல, அவன் திட்டம் போட்டு இஸ்ரவேலரை பிடிக்க வருகிறான். அவனுடைய திட்டம் என்ன? இவன் ஒரு நாள் சுதந்திரவாளியா இருந்திடக்கூடாது, இவன் அடிமையா இருக்கணும். எகிப்தில் ஆகாரம் இல்லாமல் இல்லை, ஆனா அடிமையா இருந்து சாப்பிடுறான். தேவ திட்டம் என்ன? நீ யூ ஆர் மை போர்ஷன், நீ என் பங்கு, நான் உனக்கு கொடுக்கிற இடத்தை நீ ஆளணும்பா, நீ சுதந்திரவாளியா நிமிர்ந்து நிக்கணும், நிமிர்ந்து நிக்கணும். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்ம எதுல திருப்தி அடைகிறோம் என்பதை பாருங்கள். எனக்கு எப்படியோ 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும். இன்னைக்கு சிலருக்கு வாயில வரக்கூடிய எப்படியா காலத்தை ஓட்டினா போதும், எங்கேயாவது அப்படி இப்படி தட்டி தட்டி. நோ, பார்வோனின் திட்டத்துக்கு இரையாகாதே. அவனால ஏன் தாங்க முடியல அப்படின்னா, ஐயோ இவங்களுக்கு அங்க சாப்பாடு அப்படி இல்ல, இவன் வேலைக்காரன எல்லாம் போயிருவானே. அவன் நிமிர்ந்துட்டான, இஸ்ரவேலர் நிமிர்ந்துட்டானா, முடியாது. நோ, அவன் கழுத்துல நுகத்தை ஏற்று எகிப்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அடிமைத்தன வீடாகிய ஹalleluya ஜீசஸ் ஓடா ராமா சந்தர் அலரா பாக்கபதனரா திட்டம் போட்டு பிடிக்க வருகிறான். இனி 20வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 14:20. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. அதன் அர்த்தம் என்ன? இருவரையும் தேவன் சந்திக்க விடுகிறார். ரதங்களின் சத்தத்தையும் கேட்டாச்சு, சேனை வர்றதையும் இஸ்ரவேலர்கள் பார்த்தாச்சு, பிரச்சனைய பார்த்தாச்சு. இஸ்ரவேலர்கள் இருவரையும் சந்திக்க விட்டாரே தவிர இருவரையும் சேர விடவில்லை. பல பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனா தேவன் ஒரு எல்லையை போட்டு நெருங்க இன்னும் விடல. அப்படி நெருங்க விட்டிருந்தா இன்னைக்கு நாம இல்ல. பல பிரச்சனைகளை பார்த்துட்டே இருக்கும், டெய்லி பார்க்கிறோம். சிலர் ஒரே பிரச்சனையை, அதான் சொன்னேனே ஒரு ஃபேமிலியை பத்தி சொன்னேன், ஒரே பிரச்சனையை 10 வருஷம் 12 வருஷம் 13 வருஷம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா என்ன பிரச்சனை? என்ன அதுல ஆச்சரியம் என்னன்னா, சேர விடல, நெருங்க விடல. தாவீது மரணத்தை தினமும் பார்த்தவன், ஆனால் தாவீது சொல்ற ஒரு கேப், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரமா, சேர விடல. இத்தனை பிரச்சனைகள் என் வாழ்க்கையில இருந்தும் நான் இன்றும் ஜீவிக்க காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், தேவ திட்டம் என் மேல இருக்கிறதுனால அவைகள் ஒன்றையும் என்னை சேர விடவில்லை, சேர விடவில்லை. தேவன் சேர விடவில்லை. அடுத்த கொஸ்டின், எனக்குள்ள எழும்பின கேள்விகளை தான் தேவ சமூகத்தில் வைக்கும் போது தேவன் பதில் தருகிறார். எத்தனை காலாண்டவர் இந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறது? ஓகே, நீங்க சேர விடல, ஒவ்வொரு நாள் இதை சந்திக்க வைக்கிறீர், இதுல இருந்து காக்கிறீர். இந்த இரவோடு முடியும்னு பார்த்தா இல்ல ஆண்டவரே, அடுத்த நாளையும் காண செய்கிறீர். ஆனா எத்தனை காலாண்டவர் இந்த பார்வோன் சேனையை நான் பார்த்துட்டு பார்த்து பயந்துட்டு இருக்கிறது? எத்தனை காலாண்டவர் அந்த ரதங்கள், அந்த குதிரைகள் போடுற சத்தம், பார்வோனுடைய அந்த கோபம், இதையே பார்த்து நான் எத்தனை காலாண்டவரை பயந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளும் என்ன சேர விடாம காக்குறீங்க, உண்மைதான். ஆனா எத்தனை காலாண்டவரை இது? எத்தனை காலாண்டவரை பயந்து 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 வாழ்வது? ஒரே காரியத்தின் நிமித்தம் பல ஆண்டுகள் பயப்படுகிற சகோதரா சகோதரி, ஒரே ஒரு விஷயத்தை நிமித்தம் பல மாதங்கள் பயப்படுகிற சகோதரா சகோதரி, இந்த கேள்வியோடு ஆண்டவரே நீங்க இம்மட்டும் காக்குறீங்க, ஆனாலும் அதை நினைக்கும் போது எனக்கு பயம் இருக்குதேப்பா. சத்துருவின் திட்டம் என் முன்னாடி தானே, என் பக்கத்துல தானே ஆண்டவரே நிக்கிறான், வந்து நிக்கிறான், கோபத்துல விழுங்கும்படி நிக்கிறாடு. எத்தனை காலம் ஆண்டவரே, இத்தனை காலம் பயந்து பயந்து வாழ்ந்தாச்சு, இன்னைக்கு என்ன ஆகுமோ எப்படி நடக்குமோன்னு வாழ்ந்தாச்சு. ஆனா இப்படியே தான் என் வாழ்க்கை தொடரும் ஆண்டவரே. சந்திக்கிறான், பார்வோன் வந்து நிக்கிறான், இஸ்ரவேலர்கள் எங்க நிக்கிறாங்களோ அங்கே வந்து நிக்கிறான். ஆனா கிருபை சேர விடல.
ஓகே ஆண்டவர், அதனால நான் காக்கப்பட்டேன். சேர விட்டிருந்தா என்னைக்கோ இல்லாம போக பண்ணியிருப்பான் பிசாசானவன். ஆனா சேர விடல, அதனால நான் காக்கப்படுறேன். ஆனா எத்தனை காலம் ஆண்டவரே இப்படியே பார்த்து பார்த்து நான் பயந்து பயந்து எத்தனை காலம் ஆண்டவரே வாழ்வதற்கு. ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்னைக்குமே காணக்கூடாதுன்னு விரும்புறியா? கர்த்தர் தருகிற வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் மோசே கிட்ட சொன்னார், உன் கோலை சமுத்திரத்துக்கு நேராய் நீட்டு. கோல் நீட்டப்பட்டது, செங்கடல் பிளந்தது. அங்கே என்ன இருந்தது தெரியுமா? இஸ்ரவேலர்கள் நடக்கும்படி கர்த்தர் போட்ட பாதை அல்லது கர்த்தர் காண்பித்த பாதை இருந்தது. நல்ல கவனிங்க, எல்லாம் தெரிந்த சம்பவம். ஆனால் கர்த்தர் காண்பித்த வெளிச்சம். நேற்று இரவு தெளிவாய் என்னோடு பேசின வார்த்தையை இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். பல பிரச்சனைகளை நெடுநாளாய் கண்டு கண்டு பயந்து வாழ்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் ரேமாவாக வருகிறது. கவனிங்க, இஸ்ரவேல் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம் வெளியே வந்துட்டாங்க. இப்போ கர்த்தர் பாதையை காட்டி கொடுக்கிறார். அத்தனை பேரும் அந்த பாதையை கடந்த பிறகு பார்வோன் சேனை அழிக்கப்பட்டது. இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? நெடுநாள் பிரச்சனை உன் வாழ்க்கையில முடிவுக்கு வரணும்னு விரும்புறியா? நீ கர்த்தர் உனக்காய் போட்ட பாதையில் நட. ஆமென். உனக்காய் காண்பித்த பாதையில் நட. கர்த்தர் உனக்காய் காண்பித்த பாதையில் நீ நடப்பாயானால் உனக்கான தீர்க்க தரிசனம் தான் இது. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்னைக்கும் காண மாட்டேன். கர்த்தர் ஒரு பாதையை காண்பிக்கிறார். இஸ்ரவேலர்கள் அதை நடந்து கடந்த போது பார்வோன் சேனை இல்லாமல் போகிறது. இதோடு பார்வோனின் பிரச்சனை முடிவுக்கு வருகிறது. நீ கர்த்தர் காண்பிக்கிற பாதையில் நடக்காமல் இருந்து நடக்காத மட்டும் நீ டெய்லி இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். டெய்லி பயந்து கிருபையினால நீ காக்கப்படுறப்பா. அந்த கிருபை என்பது நீ காக்கப்பட, ஆனா பயந்து பயந்து வாழ்வதற்கல்ல, பார்வோனுக்கு பயந்து வாழ்வதற்கல்ல. அவர் உனக்கு ஒரு பாதையை காட்டும் போது அதிலே நட. நீ நடந்து பாரு, திரும்பி பாரு, பார்வோன் நீ இருக்க மாட்டான். சங்கீதம் 81:11 முதல் வாசியுங்கள். அருமையான வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 81:11 முதல். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். தங்கள் யோசனைகளின்படி நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்படி நடந்த என்ன நடக்கும்? அடுத்த வார்த்தை, நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அடுத்த வார்த்தை, அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உன்னுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்க வேண்டுமா? சத்துரு இல்லாமல் போக வேண்டுமா? ஒரே வழிதான். மீட்கப்பட்டவர்களுக்கென்று கர்த்தர் ஒரு பாதையை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கென்றும் ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதிலே நடவுங்கள். அதிலே நடந்தா இத்தனை காலம் உன்னை தொடர்ந்த பிரச்சனை இனி இருக்காது. அதில் நடக்கலைன்னா ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை பார்த்து பயந்து பயந்து போக வேண்டிய சூழ்நிலை. ஒரு பயம் வந்தால் என்னெல்லாம் பாதிக்கும். விசேஷமாக இந்த பேண்டமிக் டைமில் பயப்படாத உள்ளங்கள் இல்லைன்னு சொல்லலாம் இல்ல? ஆமென். ஒரு பயம் வந்து பிடிக்கும் போது ஒழுங்கா சாப்பிட முடியாது, ஒழுங்கா தூங்க முடியாது. அதன் அர்த்தம் என்ன? இருக்கிற ஆசீர்வாதங்களை கூட ஒழுங்கா அனுபவிக்க முடியாது. இப்படி இதற்கா தேவன் அழைத்து கொண்டு வந்தார்? இல்ல, நான் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க வேண்டும் என்றல்லவா அழைத்து கொண்டு வந்தார். என்ன வழி ஆண்டவரே? நீங்க இந்த நிறைய பிரச்சனை ஆண்டவரே, இந்த பிரச்சனையை மட்டும் மாத்திருங்க, இந்த போராட்டத்துல இருந்து மட்டும் விடுதலை தாங்க ஆண்டவரே, நான் உமக்காக இருப்பேன். விடுதலை தரதான் ஜீவ மார்க்கத்தை காண்பித்து தந்திருக்கிறார். இஸ்ரவேலருக்கு ஒரு பாதையை காட்டி அதில் நடக்க விடுறார். அத்தனை பேரும் அதை நடந்து கடந்த பிறகு திரும்பி பார்த்தா இனி பார்வோனுடைய பிரச்சனை இல்லை. எதற்காக இதை எழுதி தந்திருக்கிறார் தெரியுமா? நெடுநாள் உன்னை தொடர்கிற 430 வருஷம் அடிமைப்படுத்தின பார்வோனின் பிரச்சனை இவர்கள் தேவன் நியமித்த பாதையில் நடந்ததும் காணாமலே போயிற்று.
அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் என் வழிகளில் நடந்தால் நலமா இருக்கும், நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி ராபா கபாலாரா சாந்தனா மரே கதரா. ஆமென். சீக்கிரத்தில் எதிராளிகளை தாழ்த்தி. பல வருஷமா என் குடும்பம் பிரச்சனையில இருக்கு, பல நாட்களா நான் இந்த பிரச்சனையை சந்திக்கிறேன். ஆண்டவர் சொல்ற, அவங்கவங்க யோசனையின்படி நடக்கிறாங்கப்பா, என்னால கிரியை செய்ய முடியல. ஆண்டவர் விரும்புறாருப்பா, உன் பிரச்சனையை இன்னையோட முடிக்க தேவன் விரும்புகிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டதோட சரி, நோக்கி கூப்பிடுறதோட சரி, காண்பிக்கிற வெளிச்சத்துல நடக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டா மட்டும் போதுமா? இல்ல, மீட்கப்பட்டவர்களுக்கு அவர் நியமித்த பாதையில நடக்க வேண்டும். அதை தான் சீஷர்களுக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். மத்தேயு 28 கடைசி 3 வசனங்களை வாசியுங்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தைகள் என்ன? மத்தேயு 28 கடைசி 3 வசனங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம், அதாவது ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள அவங்களை நடத்துங்கள் சொல்லி அங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கல. அடுத்து கமா போட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்கள். அடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதன் அர்த்தம் என்ன? நீ அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டு அவனுக்காக நான் போட்டிருக்கிற பாதையில நடக்கும்படியான உபதேசத்தை அவனுக்கு சொல்லு. இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், உங்களை நெடுநாள் தொடர்கிற பிரச்சனைக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வைக்க விரும்புறதுனால தான் கர்த்தர் இந்த வெளிச்சத்தை காண்பித்து பேச வைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க முறையிட்டாங்க. நீங்க அந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா தெரியும், ஆண்டவர் மோசே கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க. ஆமா, நான் பல நேரத்தில் என்னை யோசித்தது உண்டு, ஏன் ஆண்டவர் மோசே கிட்ட நீங்க இப்படி பேசுறீங்க. ஆனா அவன் இந்த வார்த்தையை ஆண்டவர் காண்பித்த பிறகுதான் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். மோசே கிட்ட கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆமென். அதனுடைய 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். இந்த வார்த்தையை பாத்தீங்களா? நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? யாத்திராகமம் 14:15 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. சும்மா இருந்து சத்தம் போடாம போ. எங்க போனோம்? உனக்கு நான் ஒரு பாதை வச்சிருக்கேன், அதுல நட. நான் அதுல நடக்க மாட்டேன், ஆனா இரவும் பகல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஆண்டவர் இப்படிதான் கேட்பார், சும்மா ஏமா கத்திட்டு இருக்கேன் பார். என் யோசனையின்படி தான் நடப்பேன், என் இஷ்டத்தின்படி தான் நடப்பேன். ஆனா 24 மணி நேரம் ஜெயிப்பேன், ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுவேன், ராத்திரி இருந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் என்ன கேட்பார் தெரியுமா? ஏன் சும்மா சத்தம் போடுறேன்னு கேட்பார். Thank you, Father. கர்த்தர் நியமித்த ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தி விட்டார். ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தி அதில் நடவுங்கள் என்று சொல்லி பாதையை காண்பித்த பிறகு நான் முறையிட்டு கொண்டு ஜெபித்து கொண்டிருப்போமானால், கதறி கொண்டிருப்போமானால், ஆண்டவர் மோசே கிட்ட கேட்டது மாதிரி தான் கேட்பார். சும்மா ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கேன்னு கேட்பார். ஒரு பாதையை தேவன் காண்பித்து விட்டால் அதில் நடவுங்கள். அவர் நியமித்த பாதையில் ஒருவன் நடக்கும் போது அவனை எவன் தொடர்ந்து வந்தாலும் அவனை தேவன் தாழ்த்தி போடுவார். அது பார்வோனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் நியமித்த பாதையில் நடக்கிறவன் மேல ஒரு கீறல் கூட விழாதபடி பார்த்து கொள்ளுகிறவர் கர்த்தர். ஆபிரகாமுக்கு ஈசாக்கை குறித்து அவ்வளவு தைரியம் வர காரணம் அதுதான். இது நானா கேட்கல, ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் நான் உனக்கு ஏதாவது பலி செலுத்தணும் அப்படி நானா கேட்கல. இது அவர் சொல்றாரு. உன் பையனை கூப்பிட்டு, உன் நேசகுமாரனை கூப்பிட்டுட்டு, நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் பலியிடுங்கிறார். அங்க 3 நாள் டிராவல் பண்ணி போறோம், கொஞ்சம் கூட பதறல, பயப்படல. போ மலை மேல ஏறும்போது ஈசாக்கு கேட்கிறார், அப்பா தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? அப்பவும் ஆபிரகாம் பதறிந்து, ஏன்பா வாயெல்லாம் ஆடுது? பதறினாலே வாயெல்லாம் ஆடும், ஒழுங்கா பேச்சு வராது. ஏன்பா ஆடுது? ஏன்பா கண்டெல்லாம் கலங்குது? கேட்கல. கர்த்தர் பார்த்து கொள்வார்.
இந்த பாதையை நான் தெரிந்தெடுக்கலப்பா, அவர் நியமித்தது. அவர் நியமித்த பாதையில் நான் நடப்பேன். ஆனால் என்ன மட்டும் ஈசாக்கே, உன் மேல ஒரு சின்ன கீறல் விழாதபடி கர்த்தர் பார்த்துக்கொள். ஏகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அவருடைய சமூகத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். அதை விட்டுட்டு சும்மா அப்பா கத்தாவே கத்தாவே கூப்பிட்டு ஆண்டவர் கேட்ப, ஏன் முறையிடுற? புறப்பட்டு போ. உனக்கு நான் பாதையை காட்டலையா? உனக்கு ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தலையா? நல்ல கவனிங்க. 4 பக்கமும் அடைக்கப்பட்ட நிலையிலிருந்து நீ கதறினால் கர்த்தர் இறங்குவார். கர்த்தர் வாசலை காண்பித்த பிறகு, வாசலை திறந்த பிறகும் நீ கதறினால் கர்த்தருக்கு அது கோபத்தை உண்டாகும். எப்படி இருக்கும்ல? நல்லா இருந்து ஜெபம் பண்ணி கண்ணீரோடு தேடும் போது ஆண்டவர் சும்மா ஏமா சத்தம் போட்டுட்டு இருக்க? நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள். Thank you Holy Spirit. தேவ திட்டத்தை நிறைவேற்ற அடைக்கப்பட்ட சூழலிலும் தேவன் ஒரு வாசலை நமக்கு திறந்திருப்பார். உன் மேல தேவ திட்டம் இருக்கு என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? சத்துரு கோபம் கொண்டு எழும்புகிறான். ஒன்று. இன்னொன்று, அடைக்கப்பட்ட சூழலிலும் உனக்கு அனுகூலமான ஒரு வழி திறந்திருக்கும். இனி நான் செய்வதென்ன? கர்த்தர் காண்பிக்கிற வெளிச்சத்தில் நடக்கணும். ஆமென். கர்த்தர் காண்பிக்கிற பாதையில் நடக்கணும். Thank you Holy Spirit. இதை சொல்வதனால இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்ல ஏவப்படுகிறேன். எகிப்துல சரியா அடிச்சிட்டார். 10 வாதைகளை அனுப்பி பயங்கரமா ஆண்டவர் வாதிச்சிட்டார். அதுவும் 10வது வாதை என்பது எல்லா எகிப்தியர் வீட்டிலையும் கூக்குரலை, கண்ணீரை, வேதனை உண்டாக்கின வாதை. அதையும் தாண்டி கர்த்தர் ஏன் பார்வோனை புறப்பட வர பண்ணி இங்கே அவனை அழிக்க காரணம் என்ன? இதையும் தாண்டி ஆல்ரெடி அடி நடிச்சிட்டார். அதுவும் 10வது வாதை என்பது வாழ்க்கை ஃபுல்லா இருக்கிற வேதனை. ஒவ்வொரு மூத்த பிள்ளைங்கிறது எப்படி பார்ப்பாங்கல்ல? அப்போ அந்த வேதனை கொடுத்து அடுத்த நாளே கொண்டு வந்து இப்படி அழிக்கிறார்னா என்ன காரணம்? பார்வோனை இவ்வளவுத்துக்கு அவனை தாழ்த்தி போட, அமிழ்த்து போட காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான். வேதத்தை கவனிச்சிங்கன்னா தெரியும். யாத்திராகமம் 8வது அதிகாரம். கர்த்தர் வாதை அனுப்புகிறார். தண்ணி ரத்தமா மாறுது, தவளை வருது, பேன் வருது. ஓகே, வந்ததுக்கு அப்புறம் மந்திரவாதிகளால அந்த 3வது காரியத்தை செய்ய முடியாம போனதும் மந்திரவாதிகள் பார்வோன் இடத்துல என்ன சொல்றாங்க? 19வது வசனம், யாத்திராகமம் 8:19. பார்வோனை நோக்கி, அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. இது தேவனுடைய விரல் என்று சொன்னார்கள். தேசத்தில் உண்டான வாதை தேவனுடைய விரல் என்று சொல்லப்பட்ட பின்பும் பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். நல்ல கவனிங்க. விரலை காட்டுனதுக்கே இப்படின்னா கையை காட்ட ஆரம்பிச்சிட்டார்னா இது தேவனுடைய விரல். தேசத்துல இந்த வாதை, இந்த கொள்ளை நோய்க்கு காரணம் தேவன் எதிராய் ஒரு விரலை காட்டி இருக்கிறார். இதை அறிந்து பார்வோன் மாற வேண்டாமா? உடனே ஜனங்களை போக விட்டிருக்க வேண்டாமா? இல்ல, தன் இருதயத்தை இன்னும் கடினப்படுத்தினான். இன்னும் கடினப்படுத்தினபடியினாலே தேவன் கையை காண்பிக்க ஆரம்பிச்சிட்டார். யாத்திராகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி போட்டது. விரலை காட்டினது எச்சரிக்கை. எச்சரித்தும் திருந்தலைன்னா கையை காட்ட ஆரம்பிச்சிடாரு.
நல்ல கவனிங்க, என் கையை பாருங்க, இப்படி விரலை காட்டுறாரு. விரலை காட்டும் எச்சரிக்கலைன்னா இப்படி கையை காட்டிடுவார். இந்த கை பகைஞனை நொறுக்கிறோம். இன்னைக்கு சில விரலை காட்டி நம்ம எச்சரிக்கிறார். எதுக்கு தெரியுமா? செவி கொடுக்க. ஒரு விரலை காட்டினதுக்கே தேசம் ஆடி போயிட்டு, ஒரு விரலை காட்டினதுக்கே தேசம் தளர்ந்து போயிட்டு, ஒரு விரலை காட்டினதுக்கு ஐயோ போதும் ஆயிட்டு. இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தினால், இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தினால், ஒரு விரலை காட்டினதுக்கே தேசம் ஆடி போயிட்டு கையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஒரு விரலை காட்டுறார், செவி கொடுக்கல, இன்னும் இருதய கடினம், இன்னும் கடினம், இன்னும் கடினப்படுத்துறாயா? கையை காண்பிக்க ஆரம்பித்தார். நல்ல கவனிங்க, விரலை காண்பித்து எச்சரித்த போது பார்வோனுக்கு யோசிக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் டைம் இருந்து, ஆனா கையை காண்பித்த போது பார்வோனுக்கு ரதத்தை திருப்பி ஓடுறதுக்கு கூட முடியல. தாழ்த்து போனான். யோசிக்கிறதுக்கு கூட அவனுக்கு டைம் இல்ல. தேவன் எச்சரிக்கிற காரியம், தேவன் உணர்த்துகிற காரியத்தை குறித்து அசட்டை பண்ணுகிறாயோ, அவர் என்ன தடிச்சாலும் அவர் தான் இரக்கமுள்ளவராச்சே. அவர் விரலை காட்டுறாருப்பா. அவர் கையை காட்ட ஆரம்பித்தார். தேவன் எச்சரிக்கிற, தேவன் உணர்த்துகிற காரியம் ஒரு நெருக்க வரும்போது அப்பான்னு கத்துறது, உடனே அவர் கொஞ்சம் விட்டதும் நீ திருப்பி அவருக்கு பரீட்சை பண்ணுகிறாயோ. அவர் விரல காட்டினார், பார்வனே இப்போ உனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இருக்கு, இப்போ நீ உன் இருதயத்தை மாற்றுறதுக்கு டைம் இருக்கு, நீ உன் காரியத்தை சேஞ்ச் பண்றதுக்கு டைம் இருக்கு. ஆனா நாளைக்கு கையை காட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா நீ யோசிக்கிறதுக்கு கூட உனக்கு டைம் கிடையாது. யோசிக்கிறது கூட உனக்கு டைம் கிடையாது. இது செய்தி அல்ல என்றாலும் இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை எச்சரிப்போடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு சத்தியத்தை கூட இதுல நான் சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். இப்ப பாருங்க, விரலை காட்டும் போது அதுல பாதிக்கப்பட்டது பார்வோன், எகிப்தியர் மட்டும் இல்ல, இஸ்ரவேலரும் பாதிக்கப்பட்டாங்க. அன்னைக்கு தேவன் விரலை காண்பித்த போது இஸ்ரவேலரும் தண்ணி ரத்தமா மாறினது பார்வோனுக்கு மட்டும் இல்ல, இஸ்ரவேலருக்கும் சேர்த்துதான். தவளை வந்தது பார்வோன் வீட்டுல மட்டும் இல்ல, மொத்த தேசத்துக்கு வந்துச்சு. அப்போ அன்று அனுப்பப்பட்ட வாதையில விரலை காண்பித்த போது பார்வோனோ எகிப்தியர் மாத்திரமல்ல, இஸ்ரவேலரும் பாதிக்கப்பட்டாங்க. எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு தேவன் விரலை காட்டுறார், எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. தேவனை அறிந்தவன் தேவனை அறியாதவன் வித்தியாசம் இல்ல, விசுவாசி ஊழியக்காரன் வித்தியாசம் இல்ல. விரலை காண்பித்த போது எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு தேவன் எச்சரிக்கிறார், தேசத்தை எச்சரிக்கிறார், உலகத்தை எச்சரிக்கிறார். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க இல்ல, பார்வோனை எச்சரித்து அவன் இல்ல, அவன் இருதயத்தை கடினப்படுத்தி அவன் செவி சாய்க்காமல் போன போது கர்த்தர் கையை காட்ட ஆரம்பிச்சிட்டார். ஆனா அந்த கை இரண்டு காரியங்களை பண்ணினது. என்ன தெரியுமா? விரல காண்பித்த போது எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. இஸ்ரவேலர் வீட்லயும் தண்ணி ரத்தமா தான் இருந்துச்சு. ஆனா தேவன் கையை காட்ட ஆரம்பிப்பதற்கு முன்னமே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டார். என்ன தெரியுமா? 20 யாத்திராகமம் 8வது அதிகாரம். ஆமென் ஆமென் 20 முதல் வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. என் ஜனங்களை போகவிடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். பூமியின் நடுவிலே நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கு உன் ஜனங்களுக்கு வித்தியாசம் உண்டாக்கும்படி
செய்வேன், இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை வாசியுங்கள். அப்படியே கர்த்தர் செய்தார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நல்ல கவனிங்க. இன்னைக்கு விரல காட்டினார், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாதிப்பு இல்ல. இன்னும் தேசம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யுமானால் நாளைக்கு கையை காட்டுவார், அது நொறுக்கி போட்டுரும். ஆனா அது நடுவில் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவர் வித்தியாசம் உண்டு பண்ணுவார், அவர் வித்தியாசம் உண்டு பண்ணுவார். அதை தான் யாத்திராகமம் 15வது அதிகாரத்திலே இஸ்ரவேலர்கள் பாடினார்கள். யாத்திராகமம் 15:6, 15:13. கர்த்தாவே உம்முடைய வலது கர பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கு. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி போட்டது. 13வது வசனம். நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். கர்த்தருடைய வலது கரம், கர்த்தர் கையை காட்டுவார் பாருங்க, அது பகைஞனை நொறுக்கும், அவருடைய ஜனத்தை நடத்தும். ஆமென். நாம் இருதயத்தை இன்னும் கடினப்படுத்தி கால் போன போக்கில் மனம் போன போக்கில் போகாமல் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து கர்த்தர் காண்பிக்கிற பாதையில் நடக்கும் போது அந்த கரம் நமக்கு அனுகூலமான துணையா இருக்கும். இன்னைக்கு விரல காண்பித்தார், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாதிப்பு தான். நாளைக்கு கையை காட்டுவார். ஆனா அப்படி கையை காட்டின தாங்காது என்பதை அறிந்து அவர் கையை வெளிப்படுத்தும் போது ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். அதன் பிறகுள்ள வாதைகள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி உள்ள வாதைகள் எல்லாருக்கும் பாதிப்பு இருந்துச்சு. ஆனா அதன் பிறகுள்ள வாதைகள் எகிப்தியருக்கு மாத்திரமே பாதிப்பு இருந்துச்சு, இஸ்ரவேலருக்கு பாதிப்பு இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் ஏற்கனவே எழுதி வைத்து இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நமக்கு தேவன் எச்சரித்து உணர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம். தேவ திட்டம் இருக்கிறது, தேவ சித்தம் இருக்கிறது. தேவன் நம்மை பிரித்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. சும்மா என்னுடைய கூட்டத்தில் ஆள் சேர்க்கிறதுக்காக தேவன் நம்மை தெரிந்தெடுக்கவில்லை. கூட்டத்தில் ஆள் சேர்க்கிறதற்காக தேவன் நம்மை பிரித்தெடுக்கவில்லை. எதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார்? திட்டத்தை வைத்து. என்ன திட்டம்? லேவியராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனம். லேவியராகமம் 20வது அதிகாரத்தின் 24வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். பிரித்தெடுத்திருக்கிறதே நமக்கான சுதந்திரத்தை நாம அனுபவிக்கிறதுக்காக. நம்மை குறித்த தேவ திட்டம். சாத்தானின் திட்டம் என்ன? இவன் அடிமையா தான் கடைசி வரை இருக்கணும். அவர் திட்டம் நிறைவேறும். ஆனா சபையே, நீ சும்மா முறையிட்டு மட்டும் இருக்காம காட்டுற வெளிச்சத்துல நட. உனக்காய் நியமித்த பாதையில நட. நீ அதை செய்வாயானால் அவன் நினைத்திருக்கிறது நடக்காது, அவர் நினைத்திருக்கிறது நடக்கும். ஹல்லேலூயா. அவன் திட்டம் அல்ல, அவர் திட்டமே நடக்கும். உன் கண்ணுக்கு முன்னாடி எதை குறித்து நீ பயந்தாயோ அது இல்லாமல் போவதை நீ காண்பாய். அதை தான் கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னார். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் கண்களை மூடி, என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் செய்யக்கூடிய என்கிற பாடலை எல்லாரும் கைகளை தட்டி விசுவாசத்தோடு அறிக்கை செய்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ லார்ட். என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே, ஜெய கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியின் நேச கொடியே, ஜெய கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியின் நேச கொடியே. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா,
என் ஏசையா என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் ஏசையா என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே ஜெய கொடியே வெற்றி கொடியே கல்வாரியின் நேசக்கொடி ஆர்ப்பரி சபையே ஆர்ப்பரி உன்னை குறித்த தேவ திட்டம் தான் நிறைவேறும் சத்துருவின் திட்டம் நிறைவேறாது நீ அதை குறித்து கலங்காதே உன் இருதயம் துவள வேண்டாம் நீ பயப்பட வேண்டாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடு உனக்கான திட்டத்தை ஏற்கனவே எழுதினவர் உன்னை செழிப்பித்தவர் அவர் எழுதினதை அவர் நினைத்ததை நிறைவேற்றுவார் ஓ என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே ஜெய கொடியே வெற்றி கொடியே கல்வாரியின் நேச கொடியே ஜெய கொடியே வெற்றி கொடியே சபலரதனரா சிங் ஜெய கொடியே ஜெய கொடியே ஏ பலரதரபா ரக்கபலரியாதரபா விடுதலை உண்டாவதாக ஜெயம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஏ பலரதனரா எல்லா பயங்கள் விலகுவதாக ஆண்டவரே நீர் இன்னைக்கு வார்த்தை மூலமாய் பேசினீரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவார்களாக நிமிர்ந்து நடக்கிறவர்களாய் மாறுவார்களாக பிசாசின் திட்டங்கள் தந்திரங்கள் அவமாய் போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஹalleluya 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 நல்ல கரங்களை தட்டி ஆவியிலே நிறைந்து Thank you Holy Spirit. Thank you Jesus. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தாவே நீர் நல்லவர். எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. எங்களோடு பேசினீர், பலப்படுத்தினீர், உணர்த்தினீர், எச்சரித்தீர், தைரியப்படுத்தினீர். உங்க வார்த்தை மட்டும் இல்லைன்னா நாங்க இல்லாண்டவரே. எங்க வாழ்க்கை என்னும் தீபத்தை வார்த்தை என்னும் எண்ணெயினால் எரிய வைக்கிறவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பார்வோன போல நாங்கள் எங்கள் இருதயத்தை கடினப்படுத்திடக்கூடாது. நீர் காண்பித்த பாதையில நடக்க எங்களுக்கு உதவிச்சு. நீங்க எனக்கு பேசிட்டீங்க. உன் வாழ்க்கையில நெடுநாள் உன்னை பயமுறுத்தின பிரச்சனை நான் உனக்கு காட்டு வெளிச்சத்தில் நீ நடந்து பாரு, அது இல்லாம போகும். இன்னைக்கு சொல்லிட்டீங்கப்பா. உடைய வெளிச்சத்திலே நடக்க எங்களுக்கு கிருபை தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ சமாதானம் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.